வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர். என்னதான் நீங்கள் ப்ரீமியம் லெவலில் ஒரு ஏவி ரிசீவர் சப்வூஃபர் வாங்கினா கூட எனக்கு சப்வூஃபர் ரொம்ப ஒதுருது, ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, ஒரு டைலாக்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருந்து எனக்கு ரொம்ப லோவாக கேட்குது, கொஞ்சம் இறைச்சலாக இருக்குது, ஸோ இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் கிராஸ் ஓவர் தெரியாத ஆளு கூட கிராஸ் ஓவர்னா என்ன, கிராஸ் ஓவர் நம்மளே எப்படி செட் பண்ணலாம், எல்பிஎஃப்னா என்ன, எல்எஃப்னா என்ன, அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம எவ்வளோ செட் பண்ணலாம், 60ல் வைக்கலாமா, 80ல் வைக்கலாமா, 120 வைக்கலாமா, ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ லென்த்தாக போனாலும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிராஸ் ஓவர்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பீக்கருக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி போகணும், சப்வூஃபருக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி போகணுன்றதை தீர்மானிக்கிறது தான் இந்த கிராஸ் ஓவர். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 80 ஹெர்ட்ஸுக்கு கிராஸ் ஓவர் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 80 ஹெர்ட்ஸுக்கு கீழே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சப்வூஃபருக்கு சிக்னல் போயிடும். 80 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கிற ஃப்ரீக்வன்சி, அதாவது 80 to 20,000 ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கருக்கு சிக்னல் அனுப்பிடும். இதுதான் கிராஸ் ஓவர். இந்த ஃப்ரீக்வன்சி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷனால் 20லேருந்து 20,000 ஃப்ரீக்வன்சி வரைக்கும் நம்மளால் கேட்க முடியும். 20லேருந்து 200 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ், 20 வந்து பார்த்தீங்கன்னா டீப் பேஸு, ஸோ 200 வந்து பார்த்தீங்கன்னா மிட் பேஸு. ஸோ இந்த லோ ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து 200 வரைக்கும் பேஸை குறிக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 200க்கு மேலே 1000க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ரேஞ்சு, அதாவது மிட்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வாய்ஸ்லாம் நார்மலாக கேட்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200க்கு மேலே இருந்து 1000க்குள்ளே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரேஞ்சு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 1000க்கு மேலே இருந்து 10,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள், அதாவது டியூட்டர் சொல்லுவாங்க, அந்த ட்ரிபிள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே இருந்து 10,000க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளில் வரும். இந்த 10,000க்கு மேலே இருந்து 20,000 ஹெர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. அதாவது டியூட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஷார்ப்பாக கேட்கும் பார்த்தீங்களா, சல்னு கேட்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி, அதாவது ரொம்ப வந்து ஹை டீட்டெயிலாக இருக்கும் அந்த சவுண்ட் வந்து. அது எல்லாமே வந்து பேஸை குறிக்காது, எல்லாமே வந்து இந்த டியூட்டரை குறிக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சியோட எக்ஸாம்பிள். எதனால் நம்மளுக்கு சப்வூஃபர் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்டடான புக்ஸல் ஸ்பீக்கரால் 80 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அதால் ப்ளே பண்ண முடியும். இதுவே ஒரு பிராண்டடான டவர் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 60 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அதால் ஹேண்டில் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கரில் வந்து ஸ்பீக்கரும் ஒரு டியூட்டரும் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹை ஃப்ரீக்வன்சி போகும்போது டியூட்டருக்கு சிக்னல் போகும். இந்த 60, 80 இந்த மாதிரி 100லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கருக்கு சிக்னல் போகிறதுனால இந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகும். நம்ம ஒரு மூவி சீன் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, மூவிக்கு 20 to 80 வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு டீப் பேஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து ஸ்பீக்கரால் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டிரைவ் உள்ள ஒரு சப்வூஃபர் வேணும். ஸோ அதனால் நம்மளுக்கு சப்வூஃபர் தேவைப்படுது. நம்ம கிராஸ் ஓவர் செட் பண்ணுறதுனால லோ ஃப்ரீக்வன்சி சப்வூஃபருக்கு சிக்னல் கொடுக்குது. இந்த டிஹெச்எஸ் கம்பெனி பல R&D பண்ணி எதனால் 80 ஹெர்ட்ஸை வந்து ஒரு பர்ஃபெக்டான கிராஸ் ஓவர் பாயிண்ட்டுன்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியுமா? சப்வூஃபரில் 80 ஹெர்ட்ஸு கீழே நம்ம செட் பண்ணும்போது அந்த பேஸு எந்த டேரெக்ஷன்லேருந்து வருதுன்னு நம்ம மனுஷன் காதுகளால் கேட்க முடியாது. ஏன்னா 80 ஹெர்ட்ஸு கீழே வர பேஸ் எல்லாமே காதால் கேட்க முடியாது. அது வந்து ஒரு உணர்வுகளால் மட்டுமே அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ 80 ஹெர்ட்ஸ் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணும்போது சப்வூஃபர் எந்த நம்ம ரூமில் ஃபிட் பண்ணுறோமோ அது ஒரு பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த சவுண்டை நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸ்பீக்கரில் 80 ஹெர்ட்ஸுக்கு கீழே நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்பீக்கரை வந்து பவர் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகும். ஸோ ஏவி ரிசீவர் நம்மளுக்கு ஹீட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதே நம்ம 80 ஹெர்ட்ஸில் நம்ம கிராஸ் ஓவர் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, சரௌண்டு இது எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். டயலாக் வந்து நம்மளுக்கு ரொம்ப கிளியராகவே இருக்கும். இந்த சப்வூஃபரே வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு டீப் பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவே தான் இந்த சப்வூஃபரை உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த ஒரு மூவிலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு இடி இடிக்கிற சவுண்டு, ஒரு நிலநடுக்கம் வர்றது, இந்த மாதிரி எல்லாமே ஒரு ரியலான விஷயத்த நம்மளுக்கு ஒரு சவுண்டு மூலமா கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபர் ஒர்க் ஆகுது. ஸோ சப்வூஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வேலை செய்யும். ஸோ இந்த 20, 16 ஹெர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரொம்ப எக்ஸ்பென்சிவான சப்வூஃபரில் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு சப்வூஃபர் வாங்குறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 35, 40லேருந்து தான் வந்து பார்த்தோன்னா 40 to 200, 175 இந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் அதை ஹேண்டில் பண்ணும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து 20 ஹெர்ட்ஸ்லாம் வேலை செய்யுமா கேட்டால் கண்டிப்பாக அந்த சப்வூஃபர் வேலை செய்யாது. ஸோ 20, 16லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகணும். அதுக்கேற்ற சப்வூஃபர் நம்ம போடும்போது இந்த ரியலான வந்து ஒரு எர்த்குவேக்கு, இடி இடிக்கிற சவுண்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளால் டீப்பாக வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம
ஒரு 8 இயர்ஸில் வந்து இவங்க வந்து எதனால் பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நடுநிலையாக இருக்கும். ஸோ 80 வைக்கும் போது நம்மளுக்கு லோ ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு போயிடும். ஸோ 80 நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கர் நம்ம வைக்கிறோன்னா கூட அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 80 கீழே போகும்போது அது ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், அதாவது ரொம்ப இறைச்சலாக இருக்கும். ஸோ 80க்கு மேலே வந்து சிக்னல் எல்லாமே இதுக்கு வரதுனால அது வந்து தெளிவாக நம்மளுக்கு டியூட்டராக இருக்கட்டும், டயலாக்காக இருக்கட்டும், பேஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ நம்ம டவர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 80லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த டவர்லேயே வந்து நம்மளுக்கு பேஸ் ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த THX ஸ்டாண்டர்ட் 80 ஹெர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுக்காக தான். ஸோ நம்ம வந்து 120, 100 கூட நம்ம சப்வூஃபர் வைக்கலாம். ஸோ 120 கீழே வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சியில் போயிடும். 120க்கு மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கருக்கு நம்ம சிக்னல் போயிடும். LPF அப்புறம் LFE இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர், அதுக்கப்புறம் லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட். இது ரெண்டுமே ஒன்று தான். ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். இது என்ன கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேனல், இந்த எஃபெக்ட், இந்த கிராஸ் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா மூவிக்காகவே டிசைன் பண்ணது. இது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்லேயே வந்து நம்ம வைக்கிறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். LFE சேனல்னு ஒன்று இருக்கும், கிராஸ் ஓவர்னு இருக்கும். கிராஸ் ஓவரும் LFEயும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் வேறு. கிராஸ் ஓவர்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்வூஃபர், ஸ்பீக்கரு, இதோட ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த LFEன்றது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களுக்காகவே தனியாகவே ரெக்கார்ட், அதாவது ரெக்கார்ட் பண்ணுவாங்க. தனியாகவே வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது சொல்கிறது இடி இடிக்கிறது ரொம்ப டீப் பேஸாக இருக்கும். ஸோ இந்த 20 ஹெர்ட்ஸு கீழே 20 ஹெர்ட்ஸு 25, 30, 40 இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காதால் வந்து கேட்க முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியலாக கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு உண்மையாக நம்மளுக்குள்ளே ஒரு கூஸ்பமாக வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த LFE கான்செப்ட் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவி இதுக்காகவே தனியாகவே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம அந்த படம் நம்ம வைக்கும் போது நம்ம LFEயில் 120 வைக்கும் போது அந்த லோலேருந்து 120க்குள்ளே அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த ஆடியோ எல்லாமே நம்மளுக்கு தனியாகவே சப்வூஃபர் போயிடும். ஸோ கிராஸ் ஓவர் சப்வூஃபருக்கு தனி, இந்த LFE சேனல்ன்றது தனி. ஸோ இது ரெண்டுமே வேறு. அதை நீங்கள் குழப்பிக்காதீங்க. அப்போ நம்ம வந்து LFE வந்து பார்த்திங்கன்னா 120 வைக்கிறீங்க அப்படின்னா மினிமம் டு 120 வரைக்கும் சப்வூஃபருக்கு நம்மளுக்கு சிக்னல் வந்து அனுப்பிடும். ஸோ இதை வந்து இதையும் நம்ம 80க்கு வைக்கிறோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். சில அந்த ரெக்கார்ட் பண்ண சில ஒரு படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 80ல் வைக்கும் போது சில பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போகலாம். ஸோ அதனால் இதில் 120 வைக்கிறது பெஸ்ட்டு. நம்ம சப்வூஃபர் கிராஸ் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா 80ல் வைக்கிறது நல்லது. இது எல்லாமே AV ரிசீவரில் சொல்கிறேன். நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது ஒரு AV ரிசீவரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃப்ரீக்வன்சியும் அதை ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளுக்கு அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் அண்ட் சப்வூஃபர் இருக்கணும். எல்லா ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஃப்ரீக்வன்சிலேருந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் சப்வூஃபர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஹேண்டில் பண்ணும் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது வந்து நம்மளுக்கு அதுலேயோ இல்லை கேட்லாக்லேயோ நம்மளுக்கு மென்ஷனாக இருக்கும். ஸோ சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேக் சைட்லேயே வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்கும், ஆக்டிவ் சப்வூஃபர். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பின்னாடியே நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்கும், வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும், ஃபேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கிராஸ் ஓவரு எல்லாமே இருக்கும், கனெக்டர் போர்ட்டு இதெல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சப்வூஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 ஹெர்ட்ஸு அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது AV ரிசீவரில் 80 ஹெர்ட்ஸ் செட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். LFEயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 120 செட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பட் சப்வூஃபர் பின்னாடி நம்மளுக்கு என்ன வைக்கணும், அப்போ இதில் நம்ம 80 அதுலேயும் 80 வைக்கணுமா அப்படின்ற ஒரு குழம்பு இருக்கும். ஸோ ரெண்டுத்துலையும் 80 வைக்கும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். அதாவது ஸ்பீக்கர்லேயும் ஃபில்டர் ஆகும், AV ரிசீவர்லையும் ஃபில்டர் ஆகும். இதனால பேஸ் நம்மளுக்கு நல்லாவே வீக் ஆகும். ஸோ அதனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. சப்வூஃபரை ஒரு கபோர்டில் போட்டு நம்ம சாத்துறதுனாலையோ இல்லை ஒரு குட்டி பசங்க இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஒரு ஆங்கிள் அடித்து அங்கே மாட்டுறதோ அப்படியும் செய்யக்கூடாது. ஸோ இப்படி பண்ணுறா நம்மளுக்கு சப்வூஃபர் அதிர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சப்வூஃபரோட கிராஸ் ஓவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 20, 40 அப்படி இல்லைனா ஒரு 200, 300 இந்த மாதிரியும் நம்ம வைக்கக்கூடாது. அதேமாரி ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40, 60 இந்த மாதிரிலாம் நம்ம வைக்கக்கூடாது. அதேமாரி ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது. ஸோ கரெக்டான லெவல் என்னவோ அதுதான் நம்ம வைக்கணும். அதேமாரி நம்ம வந்து AV ரிசீவர் செட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா LFE அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மெயின் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் நம்ம வைக்கும் போது அது வந்து நீங்கள் லோ ஃப்ரீக்வன்சி சப்வூஃபருக்கு போகும்போது உங்களோட ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கருக்கும் வந்து அந்த லோ ஃப்ரீக்வன்சி போகணுமா அப்படின்ற மாதிரி அது கேட்குது. ஸோ அப்படி பண்ணும்போது உங்கள் ஸ்பீக்கர் வந்து அதிர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ அந்த மெயினை நம்ம ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ரேஞ்ச் டிரைவ் உங்ககிட்ட இருக்கா, அதாவது ஒரு டவர் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபுல் ரேஞ்சு வரைக்கும் கவர் ஆகும். ஸோ அதில் நீங்கள் வந்து வைக்கின்ற பட்சத்தில் லோ ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கும் போகும், டவரோட ஸ்பீக்கருக்கும் போகும். ஸோ டவர் இருந்ததுன்னா நீங்கள் அதை வைக்கலாம், அப்படி இல்லைனா வைக்கக்கூடாது.
அதேமாதிரி ஸ்பீக்கரோட சைஸ் இருக்கும், ஸ்மால் லார்ஜ் இருக்கும். நீங்கள் சேட்டலைட் ஸ்பீக்கரு புக் ஷெல்ஃப் வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்மால் வைக்கிறது தான் கரெக்ட். இதுவே நீங்கள் லார்ஜ் வச்சிங்க அப்படி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு டவர் இருக்கணும். ஸோ டவர் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக டவருக்கு வந்து பேஸை வந்து கொஞ்சம் கொடுக்கும். ஒரு ஸ்பீக்கரோ சப்வூஃபரோ வாங்குறீங்க பட்சத்தில் அது எவ்வளோ பவர் ஹேண்டில் பண்ணோம், எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணோம், எவ்வளோ ஹோம்ஸ் வந்து நம்ம ரிசீவருக்கு கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு சில ஏவி ரிசீவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் மேலேயே வந்து லேபிள் ஒட்டியிருப்பாங்க. பட் அது எல்லாமே 6 ஓம்ஸ் தான். நீங்கள் ஓகே பரவாயில்ல நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதோட நாய்ஸ் லெவல், டிஸ்ட்ராக்ஷன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 10% இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே 8 ஓம்ஸில் போடும்போது நம்மளுக்கு 80 வாட்ஸ் 100 வாட்ஸ் வந்தாலே அந்த சவுண்ட் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பட் நம்மளுக்கு நாய்ஸ் சுத்தமாக இருக்காது. அதுக்கப்புறம் சப்வூஃபரோட வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவி ரிசீவரில் எப்பயுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக 0 அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சென்டர் எவ்வளோ வேணும், லெஃப்ட் ரைட்டு சரௌண்ட் எவ்வளோ வேணுன்ற மாதிரி நம்ம வந்து +1 3 2 அந்த மாதிரி நம்ம சப்வூஃபருக்கும் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துக்கலாம். பட் சப்வூஃபர் பின்னாடி ஒரு வால்யூம் இருக்கும், அதை எப்பயுமே நீங்கள் ஃபுல்லாக வச்சிடவே கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் மல்டி பிராண்ட், அதாவது பிராண்டட்லேயே வந்து ஸ்பீக்கர் சப்வூஃபர் எல்லாமே நீங்கள் மாற்றி போடலாம். பட் உங்கள் ஏவி ரிசீவர் என்ன ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணோம், என்ன ஆர்எம்எஸ் ஹேண்டில் பண்ணோன்றதை நீங்கள் அதை கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ சேம் அதர் பிராண்டு எல்லாமே நம்மளுக்கு இருந்தால் கூட சேம் வாட்ஸு சேம் ஹோம்ஸு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போடலாம். ஒன்று வந்து 100 வாட்ஸு, ஒன்று 150 வாட்ஸ் போடும்போது ஒன்றுக்கு பவர் அதிகமாக போகும், ஒன்றுக்கு கம்மியாக ஹேண்டில் பண்ணும். ஸோ அதனால் சேம் பிராண்டாக இருக்கிறது பெஸ்ட்டு. சப்போஸ் நீங்கள் அதர் மாறி இருக்கும்போது உங்களுக்கு சேம் வாட்ஸு ஹோம்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். பட் இருந்தாலும் ஒவ்வொரு பிராண்டு ஆர்என்டி பண்ணி ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. ஒன்று ஹுட்டில் இருக்கும், ஒன்று பிளாஸ்டிக்கில் இருக்கும், ஒன்று ஒரு விதமாக அக்வாஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. டியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்டில் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டு மாற்றி போடும்போது கண்டிப்பாக நம்ம குவாலிட்டி லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் அது நீங்கள் சேமாக போடும்போது ஓரளவு உங்களுக்கு பெருசாக தெரியாது. பட் ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு பிராண்டும் இப்போ நீங்கள் வந்து டெனான் ஸ்பீக்கரே இருக்குது, ஒரிஜினல் ஸ்பீக்கரே இருக்குது, இப்போ பியூர் அக்காஸ்டிக் இருக்குது, இதில் போலுக்கு, ஏன்னா ஒன்று ஒரு ரேட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு தான் வந்து இப்போ கிளிப்ஸ் ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ப்ரீமியமான ரேட் அது. ஸோ அவன் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பான். நீங்கள் அதை ஒன்று போட்டு வேறு போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். பட் அதனால் நம்மளுக்கு ஒரே சேம் ஸ்பீக்கரு ஸ்பெக்கு பிராண்டு போகிறது நல்லது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட்லாம் போட்டு சப்வூஃபர் அசம்பிள் போட்டிருப்பாங்க, அசம்பிள் ஸ்பீக்கர் போட்டிருப்பாங்க. ஆனால் ஏவி ரிசீவர் மட்டும் பிராண்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக கரெக்டான எஃபெக்ட் கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கரும் ஆர்என்டி பண்ணி அவங்க பண்ணுவாங்க, எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணும், இந்த டிரைவ் எது வரைக்கும் கேட்கும், ஃப்ரீக்வன்சி இந்த டியூட்டரு எல்லாமே. ஸோ பிராண்டடில் ப்ராப்பராக இது எல்லாமே நம்மளுக்கு புக்லெட்டோடு இருக்கும். பட் ஆனால் இது லோக்கலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. 6 ஓம் 8 ஓம் 4 ஓம்ஸு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். இவ்வளோ ஹேண்டில் பண்ணணும், 150 வாட்ஸ், பீக்கு 300 இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். மற்றபடி நீங்கள் அந்த ஏவி ரிசீவர் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு சவுண்ட்லாம் கேட்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வேறு யாராவது ஒருத்தவங்க வீட்டில் ப்ராப்பராக ரெடி பண்ணுவோம், அவங்க வீட்டில் கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம வீட்டில் இல்லையே அப்படின்ற ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனால் போடுறீங்கன்னா ஒன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரே சேமாக போகிறது பெஸ்ட்டு. இப்போ நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போது எதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்பீக்கரு என்ன ஏவி ரிசீவர் வச்சுருக்கீங்கன்றதை பாருங்கள். செட்டிங்கில் கிராஸ் ஓவரில் சப்வூஃபர்லேருந்து எல்லா ஸ்பீக்கரும் THX சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி 8 ஹெட்ஸை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பீக்கரோட சைஸ் வந்து கேட்கும், ஸ்மால் லார்ஜ் இருக்கும். புக் ஷெல்ஃப் இருந்ததுன்னா ஸ்மால் வைங்க, டவர் இருந்தால் லார்ஜ் வைக்கலாம். அதுக்கப்புறம் LFE அந்த செட்டிங் இருந்துச்சுன்னா 120 வைங்க, அதுவே போதும். அதுக்கப்புறம் சப்வூஃபர் கிராஸ் ஓவர் நாப் இருக்கும் திருப்புற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 80 100 வைக்காதீங்க, மேக்ஸிமம் வச்சுருங்க. அதாவது என்ன ஃபுல்லாக வைக்க முடியும் அது ஃபுல்லாக நீங்கள் தாராளமாக வச்சுருங்க. ஏவி ரிசீவர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி 80 வச்சிட்டிங்க, LFE 120 வச்சிட்டிங்க. ஸோ ஏவி ரிசீவர் மற்றதெல்லாம் அது கண்ட்ரோல் எடுத்துக்கும். சப்வூஃபர் வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்வூஃபர் பின்னாடி இருக்கும், அதில் கரெக்டாக 12 o'clock பொசிஷன் வைங்க. அதாவது 0 இப்படி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக திருவினிங்கன்னா 100% இருக்கும். அதில் நடுத்தரமாக வைங்க, அதாவது 50% வச்சா போதும். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு வேலை அதிகமாக வேணும்னா ஏவி ரிசீவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் +1 or 2 வைக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்து ரொம்ப வீக்காக அப்படி இருந்துச்சுன்னா சப்வூஃபரோட பிளேஸ்மெண்ட் நீங்கள் உள்ள கபோர்டுலையோ ஆங்கிலையோ மாட்டாமல் வால் கார்னரில் வைங்க. சப்வூஃபர் அதிரும். சப்போஸ் இன்கேஸ் அதிரி மூவ்மெண்ட் ஆச்சுன்னா கீழே ஜிம் ஃப்ளோர் மேட்டு சின்னதாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நகண்டு வராது. ஒருவேளை ரொம்ப உங்களுக்கு ரொம்ப வீக்காக அப்படி இருக்குன்னா அதில் பேஸுன்னு 0 டிகிரியில் இருக்கும். ஓகேங்களா. அதை வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரியாக நீங்கள் மாற்றி வைக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு டவர் ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா 60 ஹெர்ட்ஸ்லேருந்து 80 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தாராளமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுவே புக் ஷெல்ஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா 80லேருந்து 100 ஃப்ரீக்வன்சி தாராளமாக வச்சுக்கலாம். இதுவே சேட்டலைட் ஸ்பீக்கர், அதாவது சின்ன ஸ்பீக்கராக இருக்கும். ஓகேங்களா. ஹுட் இல்லாமல் சின்னதாக ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேட்டலைட் ஸ்பீக்கர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 100லேருந்து 120 தாராளமாக வைக்கலாம். ஏன்னா அதை நீங்கள் கம்மியாக ஃப்ரீக்வன்சி வைக்கும் போது
அந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணாது. அதாவது சேட்டலைட்டு, மினி சேட்டலைட்லாம் சொல்லுவாங்க. மினி சேட்டலைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டியூட்டரே இருக்காது, வெறும் ஒரே ஒரு ட்ரைவ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது 100லேருந்து 120 வைக்கிறது நல்லது. நீங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, எது வைக்கலாம் அப்படின்னா டிஎஸ்எஸ் ஸ்டாண்டர்ட் படி 80 ஹெர்ட்ஸு நீங்கள் ஓவரால் எல்லாமே வைக்கிறது நல்லது. எல்எஃப்இ மட்டும் 120 வைக்கிறது நல்லது. அதேமாதிரி சப்வூஃபர் பின்னாடி உங்களுக்கு எல்லாமே என்னென்னன்றதை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அதேமாதிரி கேபிள் யூஸ் பண்ணுறது கோல்டு பிளேட் இருக்கிற கேபிள்ஸாக யூஸ் பண்ணுங்கள். HDMI கேபிளாக இருக்கட்டும், இல்லை RCA கேபிளாக இருக்கட்டும், சப்வூஃபர் கேபிள். ஸோ எதுவாக இருந்தாலும் நல்ல ஹை குவாலிட்டி கேபிளாக யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது பண்ணக்கூடாது, எது பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மூவிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த LFEன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு டீப் பேஸு 16 ஹெர்ட்ஸு, 20 ஹெர்ட்ஸு, அதுலேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகிற மூவி லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ இல்லை OTTயில் இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட இதில் செக் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சப்வூஃபர் என்ன வாங்கலாம். எனக்கு வந்து இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு சப்வூஃபர் வாங்குறீங்க, பியூர் அக்காஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000-30,000 வாங்கிட்டீங்க அப்படின்னா அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் பண்ணுறதே 40 to 175 இவ்வளோ தான் ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா? எனக்கு வந்து 16, 20 இந்தளவுக்கு ரொம்ப வந்து பண்ணணும், அதுக்கு நீங்கள் ப்ரீமியம் லெவலில் போகணும். ஸோ அது என்னென்ன ஸ்பீக்கர்ன்றது ஒரு 5 ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏரிஸ் ஸ்பீக்கர் எது வேணால் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், Instagram ID இருக்குது, Facebook இருக்குது, நீங்கள் தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ அதோட பிராண்டு வந்து என்னவோ அப்படின்றத அதையும் கொடுக்குறேன், மூவி லிஸ்ட்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த கிராஸ் ஓவர் கான்செப்ட் பற்றி என்கிட்ட இருக்க தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பர்ட் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரியாத நான் தெரிஞ்சுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஏவி ரிசீவர் போங்க, சப்வூஃபரை போய் பாருங்கள், நம்ம கரெக்டாக வச்சுருக்குமா, இப்படி வச்சு ஆல்ரெடி வேறு வச்சுருப்பீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வச்சு பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா. சப்போஸ் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு எதாவது எஃபெக்ட் கிடைக்கலாம். ஏவி ரிசீவர் செட்டிங் உள்ள போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்னது உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரிஞ்சிருக்கும். சப்போஸ் எதாவது புரியலைன்னா கூட வாட்ஸ்அப் இருக்குது, ஸோ அதை ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்புங்க, எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எதாவது ஏவி ரிசீவர் வேணும், ஸ்பீக்கர் சப்வூஃபர் ஏதாவது வேணும் அப்படின்னா கூட காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணித்தரலாம். என்ன பிராண்டு வேணும்னு கேளுங்க. சப்போஸ் அடுத்த வீடியோ வேறு என்ன உங்களுக்கு வேணும், எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ப்ரொஜெக்டர் பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணுமா, இல்லை வேறு ஏவி ரிசீவர் பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும், சப்வூஃபர், ஸோ வேறு ஏதாவது தெரியுன்னா கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நான் மேக் பண்ணுவேன். அதேமாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்காக தான் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோ புது வீடியோ நான் வந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஸ்பீக்கரு, இல்லை அசம்பிள் ஸ்பீக்கரு, இல்லை வேறு அதர் பிராண்டு ஸ்பீக்கர்லாம் வந்து நம்ம ஏவி ரிசீவர் போடலாமா அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். நான் லிங்க்கும் கொடுக்குறேன், நம்ம சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.